வாழைப்பழத்தை அப்படியே ஆயில்ல பொரிச்சு எடுத்து ஒரு சூப்பரான கேரளா ரெசிபி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் மைதா மாவு எடுத்திருந்தேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/4 கப் சுகர் அதையும் சேர்த்துட்டு, கூடவே 1 கப் இட்லி தோசை மாவு, புளிச்ச மாவு இருக்குள்ள வீட்டில், அதை 1 கப் சேர்த்துக்கங்க. கேரளாவில் செய்கிற இந்த ஒரிஜினல் ரெசிபிக்கு மைதா மாவையே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4-5 மணி நேரம் புளிக்க வச்சு செய்வாங்க. பட் நாம் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்கிறதால கொஞ்சம் இட்லி மாவு, புளிச்ச மாவு நம்ம சேர்த்துக்கிறோம். இப்படி செய்யும் போது சீக்கிரம் புளிச்சு நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம், இது ஒரு கலருக்காகத்தான். தேவையான அளவுக்கு உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இடியப்பத்துக்கு பயன்படுத்துவோம்ல, அதுதான் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க. உங்களுக்கு கேரளாவில் செய்கிற அதே மெத்தட், அதே ஒரிஜினல் ரெசிபி வேணும் அப்படின்னா இது எல்லாமே அப்படியே சேர்த்துருங்க. அந்த இட்லி தோசை மாவு சேர்த்தோம்ல, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணீராகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் பார்த்துக்கங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டாச்சு. இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் மட்டும் வச்சிருங்க. அந்த புளிச்ச மாவு இந்த மைதா மாவு கூட சேர்ந்து கொஞ்சம் லேசாக பொங்கி வரும், இருக்கட்டும். நீங்கள் ஒரிஜினல் ரெசிபி செய்கிறீங்க, இட்லி தோசை மாவு சேர்க்காம செய்கிறீங்கன்னா இந்த கலவையை 4-5 மணி நேரம் புளிக்க வச்சு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், இருக்கட்டும். இப்போ அதுக்கடையில் வாழைப்பழங்கள், கேரளா அப்படின்னா கண்டிப்பாக நேந்திரம் பழத்தில் தான் செய்வாங்க, உங்களுக்கே தெரியும். நம்ம ஊரில் கிடச்சா நீங்கள் செய்யுங்க, இல்லைன்னா நார்மலான வாழைப்பழங்களை எடுத்துட்டு தோல் உரிச்சிட்டு நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நேந்திர பழங்கள் பெருசாக இருக்கும், ஸோ அவங்க 4 பீஸாக கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய ஷேப்பாக கிடைக்கும். ஷேப்பில் என்ன இருக்குது, ஸோ ஒரு 4 பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். அல்லது நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க, குட்டி குட்டியாக இருந்தால் ஓகேவா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 மாதிரியுமே இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் பார்க்குறேன், மாவு கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு. அந்த இட்லி தோசை மாவு பேக்கிங் சோடாலாம் சேர்த்ததால அந்த மைதா மாவும் நல்லா பொங்கி லேசாக புளிச்சு வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. லேசாக கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பழங்களை இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் உங்களுக்காக 2 மாதிரி ஷேப்லேயே கட் பண்ணி செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி செஞ்சுக்கோங்க. ஒரிஜினல் ரெசிபி கொஞ்சம் நீளமாக வாழைக்காய் பஜ்ஜி ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடு வந்ததும் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக உள்ளே சேர்த்துருங்க. ஆயில் சரியாக சூடாக இல்லாமல் இருந்ததுன்னா அந்த வாழைப்பழங்கள்லேருந்து மாவு தனியாக கரைஞ்சி வந்துடும், அல்லது கீழே போய் ஒட்டிக்கும், அல்லது நிறைய ஆயில் குடிக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமுமே நல்லா வெந்து கோல்டன் கலரில் செவந்து வரட்டும். பாருங்க, ரொம்ப அழகாக செவந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கேரளா ரெசிபி பழம்பூரி ரொம்ப சுவையாக, குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சுருக்கோம். கேரளா ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. உங்கள் ஊரில் இது எவ்வளோ ஃபேமஸ்ன்னு நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பழம்பூரி அப்படின்னாவே கேரளாவில் தெரியாத ஆட்களே இல்லை. ரொம்ப ஒரு ஃபேமஸான ஈவினிங் ஸ்நாக். மேலே உள்ள லேயர் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். உள்ள அந்த வாழைப்பழங்கள் வந்து மெல்ட் ஆகி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் சீக்கிரம் செய்கிற மாதிரி டிப்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரிஜினல் கேரளா ரெசிபியில் நேந்திரம் பழம் சேர்ப்பாங்க. அண்ட் இட்லி தோசை மாவு சேர்க்காம அந்த மைதா மாவு கலவையை 4-5 மணி நேரம் புளிக்க வச்சு செய்வாங்க. இந்த 2 விஷயம் மட்டும்தான் மாறுதலாக நம்ம செஞ்சுருக்கோம். மற்றபடி எல்லாமே ஒரே மெத்தடு தான். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான சுலபமான கேரளா ஸ்பெஷல் பழம்பூரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.